biology, plant physiology, plant anatomy. What is collateral vascular bundle? இதில் எவ்வளோ தூரம் நம்ம படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிப்போம். பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். சரியா? xylem phloem பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், நம்ம படிச்சிருக்கோம்ல பிளான்ட்ஸில். அதான் அதை வச்சு சொல்லணும். ஸோ வாட் இஸ் collateral vascular bundleனா xylem lies in the center, phloem lies in the periphery. Periphery na outer border la. Xylem lies in the center and phloem lies in the periphery. Periphery, periferia. Xylem lies in the center and phloem lies in the periphery. Periphery. Outer border la. So what is collateral vascular bundle? Xylem lies in the center, phloem lies in the periphery. சரியா? Where does the carbon that is used in photosynthesis come from? கார்பன் எதுலேருந்து வருதுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட்லேருந்து. ஸோ கார்பன் டை ஆக்சைடு டேக்கன் ஃப்ரம் அட்மாஸ்பியர். வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் photosynthesis கம் ஃப்ரம்னா கார்பன் டை ஆக்சைடு டேக்கன் ஃப்ரம் அட்மாஸ்பியர். கார்பன் டை ஆக்சைடு டேக்கன் ஃப்ரம் அட்மாஸ்பியர். கார்பன் எதுலேருந்து வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு டேக்கன் ஃப்ரம் அட்மாஸ்பியர். இப்போ வந்து இந்த ரெண்டு கொஸ்டின் வரும். கார்பன் டை ஆக்சைடு டேக்கன் ஃப்ரம் அட்மாஸ்பியர். இப்போ மேலே இருக்கு பாருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில் அப்படின்னு கேட்டிருக்கா. சரியா? மீசோஃபில்னா என்ன அர்த்தம்னா ஒரு லீஃபில் இலையில், ஃபில்னாலே இந்த பிளான்ட்ஸை சம்மந்தப்பட்ட குளோரோஃபில், மீசோஃபில் இதெல்லாம் பிளான்ட்டில். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா நீ செகண்ட் லைன் எழுதாது, அது டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு அதெல்லாம் பெருசாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எழுதினா போகிறோம். In a leaf, the tissue present between the upper and lower epidermis is called mesophil. எபிடர்மிஸ்னால் நம்ம ஸ்கின்லையும் சொல்லுவோம், வெளியில் இருக்கிறது எபிடர்மிஸ், அப்புறம் எண்டோடர்மிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ லீஃப்லேயும் அதே மாதிரி லீஃபில் எபிடர்மிஸ்க்கும் அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஷ்யூக்கு பேர் தான் மீசோஃபில். ஸோ இன் அ லீஃப் the tissue present between the upper and lower epidermis is called mesophil. The tissue present between the upper and lower epidermis in a leaf is called mesophil. The tissue present between the ரெண்டுத்துக்கு நடுவில், so present between upper and lower மேலையும் கீழையும் epidermis in a leaf is called mesophil. The tissue, மீசோஃபில்னா டிஷ்யூ, மீசோஃபில் டிஷ்யூ, மீசோஃபில் டிஷ்யூ, மீசோஃபில் டிஷ்யூ அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வேர்டை சொல்லிட்டா நீ வந்து ஓரளவுக்கு எழுதிடுற. த மீசோஃபில்னா டிஷ்யூ. ஸோ த டிஷ்யூ present between the upper and lower epidermis in a leaf is called mesophil. ஓகே, அப்புறம் இது வந்து பாரு, நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய பிளான்ட்ஸில் அதுக்கு பேர் தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். என்ன பேசிக் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இஜிவி. ஓகே, எபிடர்மல், கிரவுண்டு, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னு கேட்டிருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் டிஷ்யூ சிஸ்டம் டிஷ்யூ சிஸ்டம் டிஷ்யூ சிஸ்டம்னு எழுதிடு. 3 இருக்குது. இஜிவி இருக்குது. என்ன இருக்குது? இஜிவி. E epidermal tissue system, G ground tissue system, V vascular tissue system. சரியா? ஸோ எல்லாமே வந்து EGV epidermal tissue system, ground tissue system, vascular tissue system. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதி காலத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. ஓகேயா? ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, அது எங்கே நடக்கிறதுன்னு கேட்குறான். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அர்த்தம்? பிளான்ட்ஸ் வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், குளோரோஃபில்லையும் சன்லைட்டையும் வச்சுண்டு. குளோரோஃபில் என்னன்னா அந்த பிளான்ட் கிட்ட இருக்கிற அந்த கிரீன் கலர் பிக்மெண்ட். சரியா? ஸோ குளோரோஃபில் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிரீன் கலர் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறது? பிளான்ட்ஸ் வந்து தே ப்ரிப்பேர், இந்த நான் ரெட்டில் எழுதினதை பார்த்துக்கோ. பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் by using chlorophyll and sunlight. This is called photosynthesis. இது ஈஸியாக இருக்கா? இது பெரிய வேர்ட்ஸ்லாம் கிடையாது, இது வந்து காமன் நாலேஜ். இது plants excuse me, prepare their own food using chlorophyll and sunlight. This is called photosynthesis. Where does it occur னு கேட்டிருக்கான். It occurs in the chloroplast. Chloroplast. ஆமாம். ஸோ வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னா பிளான்ட்ஸ்
ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். சரியா? பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் photosynthesis எல்லாமே பி. ஸோ பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை யூசிங் chlorophyll and sunlight. This is called photosynthesis. Where does it occur na? Photosynthesis occurs in the chloroplast. CHLOROPLAST chloroplast. சரியா? chloroplast. அப்புறம் ஐ திங்க் இந்த லெசனோட லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் RQ? ஓகே, RQனா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், ரேஷியோ ஆஃப் வால்யூம். அதான் என்னன்னா என்ன போட்டிருக்கான் பாரு, RQனா இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அது என்னன்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் நம்ம வந்து மூச்சு விடுற போது நம்ம உள்ள என்ன இழுத்துக்கிறோம்? ஆக்சிஜன். வெளியில என்ன விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு. ஆமா. சோ நம்ம வெளியில விடுறத லிபரேட்டட்னு சொல்றான், உன்ன இழுத்துக்கிறத வந்து இன்ஹேல்டு இல்ல கன்சியூம்டுன்னு சொல்றான். சோ வெளியில வர கார்பன் டை ஆக்சைடோட வால்யூமை டிவைட் பண்ணி உள்ள வர ஆக்சிஜனோட வால்யூமால டிவைட் பண்ணோம்னா RQ கிடைக்கும். RQனா என்னது? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ரெஸ்பிரேட்டரி நம்ம வந்து மூச்சு விடுறது, அதுதானே ரெஸ்பிரேஷன். அதான். ஸோ RQனா என்னன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இட் இஸ் த வால்யூம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் volume of carbon dioxide liberated to volume of oxygen consumed. Okay, சொல்லு பார்க்கலாம். Volume of RQ is equal to respiratory quotient RQ is equal to வெறும் இது டைரக்டா எழுதினா கூட போறோம், ரேஷியோ ஆஃப்லாம் எழுத கூட வேண்டாம். வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. லிபரேட்டட்னா வெளியில விடுறது, கன்சியூம்டுனா உள்ள எடுத்துக்கிறது. எக்ஸேல்டு இன்ஹேல்டுக்கு தான் அவன் லிபரேட்டட் கன்சியூம்டுன்னு 2 வார்த்தை சொல்லியிருக்கான். சரியா? ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் RQ is equal to volume of carbon dioxide liberated by volume of oxygen consumed. ஸோ இது வந்து ஒரு லெசன் ஓவர். சரியா? ஆமாம். ஓ முடியல, சாரி, my eye is hurting me, so it is becoming very difficult. இது எப்படி டைகாட் ரூட் மோனோகாட் ரூட், அது வேண்டாம், நெக்ஸ்ட் படிக்கலாம். டைகாட் ரூட் ரூட் படிக்கிறியா இல்லை வேண்டாமா? என்ன சொல்லுன்னு தெரியலையே. அது வேண்டாம், அதெல்லாம் நிறைய வேர்ட்ஸ், பயாலஜிக்கல் வேர்ட்ஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் இருக்கு, நீ விட்டுடு. நெக்ஸ்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஜனோட சேர்ந்து பண்ணுறது, அதாவது ஆக்சிஜன் இருந்து பண்ணுறதுக்கு பேர் ஏரோபிக். இப்போ நம்ம வந்து பண்ணுறோம்ல, நம்ம உனக்கு வந்து பார்த்தோன்னா உன்னோட எக்ஸசைசஸ்லாம் ஏரோபிக் தானே சொல்கிறோம். நம்ம என்னப்பா பண்ணுறேன், டோன்ட் டூ தட். ஏரோபிக்னா ஆக்சிஜன், அனரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாமல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா presence ஆஃப் ஆக்சிஜன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆப்சென்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆமாம், சரியா? ஆமாம். இது வந்து என்னென்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா occurs in most plants and animals. occurs in most plants and animals. இது occurs in some bacteria. சரியா? இது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல தான் இது நடக்கும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பாக்டீரியால நடக்கும், சம் பாக்டீரியா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல போறோம். இந்த 2 பாயிண்ட் போறோம்டா, மற்ற 2 வேண்டாம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதினா போறோம், ஃபர்ஸ்ட்டும் செகண்டும். சரியா? ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா presence ஆஃப் ஆக்சிஜன், இந்த சைடில் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஆப்சென்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்புறம் இதில் வந்து இட் அக்கர்ஸ் இன் சம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இது இட் அக்கர்ஸ் இன் சம் பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன், இது உனக்கு சொல்ல தெரியாதா? How does the light dependent reaction differ from light independent reaction? What are the end products? இருப்பா. What are the end products and reactants in each? Where does each reaction occur within the chloroplast? Okay, அதெல்லாம் விடு. இப்போ வந்து லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்னா லைட்டை டிபெண்ட் பண்ணுறது, ஸோ இட் நீட்ஸ் சன்லைட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. லைட் இண்டிபெண்ட்னா இட் டஸ் நாட் நீட் சன்லைட். லைட் டிபெண்ட்டாக இருக்கு, ஸோ சன்லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் நீட்ஸ் சன்லைட். இதில் வந்து இட் டஸ் நாட் நீட் சன்லைட், டசன்ட் நீட். ஓகே, என் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் நீ இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது கண்ணா, நீ ஜஸ்ட் வந்து 2 பாயிண்ட் நம்ம அப்படி தான் சொல்லியிருக்கான் மலர் மிஸ். அப்புறம் லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் என்னெல்லாம்னா, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற போது என்னெல்லாம் பிளான்ட்ஸ்க்கு தேவைப்படுறது?
குளோரோஃபில் தேவைப்படுறது, சன்லைட் தேவைப்படுறது, நம்ம வந்து அதுக்கு கொடுக்குற வாட்டர் தேவைப்படுறது. கரெக்டா? நம்ம வாட்டர் பண்ணுறதுன்னு இல்லை, ரெயின்லேருந்தும் வர வாட்டர் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ என்னெல்லாம் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் படித்தோம். ஃபோட்டோசிந்தசிஸில் பிளான்ட்ஸ் வந்து அதோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் யூஸிங் குளோரோஃபில் அண்ட் சன்லைட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான், அப்போ குளோரோஃபில், சன்லைட்டு, வாட்டர், இதுதான் இது ரெண்டுத்துக்கு இதுக்கு தேவை லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில். இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஏடிபி அண்ட் NADPH2, அது என்னன்னு எனக்கே தெரியாது, நீ விட்டுடு. இந்த சைடில் வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் போட்டுக்கோ, சரியா? ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். லைட் டிபெண்ட், ஸோ இட் நீட்ஸ் சன்லைட். இதுல வந்து இட் டஸ் நாட் நீட் சன்லைட். இதுல ரியாக்டன்ட்ஸ் வந்து என்னெல்லாம்னா குளோரோஃபில், வாட்டர், சன்லைட். இதுல வந்து CO2. அவ்வளோதான், சரியா? இப்போ இந்த நெக்ஸ்ட் லெசன்ல நிறைய 1 மார்க் ஆன்சர் மாதிரி தான் இருக்கு. லீச்னா அட்டைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அந்த லீச் வந்து அது லீஷ், டாகுக்கு போடுறது லீஷ், LEASH. இது LEECH. லீச்ன்றது ஒரு பூச்சி, அது வந்து அட்டை. ஓகே, அப்பா வந்தோடனே கேளு, அது அட்டை தான் அதுக்கு சொல்லுவான்னு. அது அப்படியே திக்காக அப்படியே கண்டினியூஸாக அதுக்கு அந்த மெம்பரேன்ஸாக அப்படி இருக்கும். நான் காமிக்கிறேன் பாரு. அது அப்படியே ஒட்டித்துனா அது வந்து அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிரும். அது ஒரு பேரசைட். அது வந்து என்ன பண்ணோன்னா பிடிச்சதுன்னா அது நம்ம வந்து நம்மளால் அதை எடுத்து தூக்கி போடக்கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த லீச் வந்து எப்படி ரெஸ்பயர் பண்ணுவோம், ரெஸ்பயர்னா எப்படி மூச்சு விடுவோம்னு கேட்குறது. ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் in leech. So how does leech respire na? Through the skin. How does leech respire? Through the skin. How does leech respire? Through the skin. How many pairs of testes are present in leech na? 11 pairs. So 11 pairs. எவ்வளவு pairs இருக்கு? 11 pairs. எப்படி ரெஸ்பிரேஷன் எது வழியா நடக்கிறதுனா through the skin. How many pairs of testes na? 11 pairs. அப்புறம் அடுத்தது வந்து பாரு, அங்கே நான் சொன்னதே வந்திருக்கு பாரு அந்த கொஸ்டினே. இப்போ why is the teeth of அங்கே இருக்கா? ஓகே. வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச்டு டு த 2 bronchi? உனக்கு ப்ராங்கைலாம் தெரியுமா? தெரியாதா? சரி, அப்போ நான் சொல்கிறது எப்படியே மக்கு மட்டும் அடிச்சுக்கோ. இப்போ மக்கு அடிச்சுக்கோன்னா ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணிக்கோ. ஓகே, டேக் இட் ஆஸ் திஸ். ப்ராங்கை ரெண்டுத்துக்கு அட்டாச் ஆன ஆர்கன்ஸ் என்னன்னா லங்ஸ். விச் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச் டு த ப்ராங்கைனா லங்ஸ். வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச் டு த ப்ராங்கை? லங்ஸ். Why is the teeth of rabbit called heterodont? ஹெட்ரோனா என்ன அர்த்தம்? ஹோமோ ஹெட்ரோன்னு சொல்லுவோம். ஹோமோனா ஒரே விதமா, ஹெட்ரோனா பல விதமா. ஸோ ஹெட்டரோனா பிகாஸ் எதுக்காகனா ரேபிட்ல வந்து டீத் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும், அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோடாண்ட். ஸோ why are the teeth of rabbit called as heterodont? Teeth are of different types. Teeth are of different types. ஆமா, different types of teeth அப்படின்னு போட்டுறேன்னா different types. ஜஸ்ட் உனக்கு அந்த ஒன் சென்டென்ஸ் தான் சொல்கிறேன், நீ சென்டென்ஸாக கூட சொல்ல வேண்டாம், ஆன்சரை ஜஸ்ட் பாயிண்டாக எழுதினா போகிறோம். different types of teeth. different types of teeth. different types of teeth. What organs are attached to the 2 bronchi na? lungs. அப்புறம் ரெஸ்பிரேஷன் எப்படி லீச் பண்ணுன்னா through the skin. How many pairs of testes are 11 pairs. Why is the teeth of rabbit called heterodont? Don't na ஞாபகம் வச்சுக்கோ, dental don't, அதில் தான் சொல்கிறோம். ஆர்த்தோடான்டிஸ்ட்லாம் சொல்கிறல, இந்த டான்டல் டென்டல் அதெல்லாம் அந்த பல்லு சம்மந்தப்பட்டது. ஹெட்டரோடாண்ட், ஹெட்டரோனா பலவிதமா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். டான்ட்னா டீத். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத். இப்போ ஹவு டஸ் லீச் சக் பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட்? லீச் கேட்டிருக்கான் பாரு, சக்குன்னா உரியறது. அப்படியே அந்த லீச் வந்து ஒருத்தர் மேலே வந்து உடம்புல வந்து ஒட்டின்றதுன்னா அது அப்படியே அட்டைப்பூச்சி, நம்ம இந்த இதில் வருமேடா அன்னியன் படத்தில் அட்டைப்பூச்சியை போட்டு ரத்தத்தெல்லாம் உரியறதுக்கு ஒரு ஆளுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பா, அதுக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி அதுதான் லீச்சு, அந்த படத்தில் வருது, அதுதான் லீச்சு. ஒரு பக்கெட் நிறைய லீச்சை கொண்டு வந்து ஒரு ஆள் மேலே கொட்டுவான், அந்த அது வந்து ஃபுல்லாக ரத்தத்தை உரியும்ல, அதுதான் லீச்சு. அந்த லீச் வந்து எப்படி ஹோஸ்ட்னா யார் மேலே போய் அது உக்காந்துக்கிறதோ அது அந்த பர்சனோடையோ இல்லை அந்த ஆர்கானிசமோட பிளட்டை எப்படி சக் பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு சொல்கிறான், leech make a Y-shaped incision in the skin of the host and the blood is sucked by the pharynx. இல்லை இது வந்து வெறும்னு இதை கூட சொல்ல, லீச் வந்து make a Y-shaped incision சொல்ல வரலன்னா கட்டுன்னு சொல்லிக்கோ, Y-shaped cut in the skin of the host. It makes a leech makes a leech. See, it's not funny after this.
leech makes a y-shaped cut in the skin of the host and it sucks blood. Okay, leech makes a y-shaped cut in the skin of the host and it sucks blood. Leech makes a y-shaped cut in the skin of the host and it sucks blood. சரியா? அப்புறம் how does next question, how does locomotion take place in leech? லோகோமோஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி லீச் வந்து ட்ராவல் பண்ணுன்னு கேட்குறான். லோகோமோஷன் காரில் லோகோமோஷன் இன் லீச் ட்ராவல் டேக்ஸ் பிளேஸ் பை ரெண்டு, ஒன்று கிராலிங் ஆர் லூப்பிங், இன்னொன்று ஸ்விம்மிங். சொல்லு. கிராலிங் ஆர் லூப்பிங், செகண்ட் வந்து ஸ்விம்மிங். எப்படி அது போகிறது? தவழ்ந்து போகிறது. இல்லை லூப்பிங்னா அந்த லூப்பி மூவ்மெண்ட் அதுக்கு சொல்கிறான். இன்னொன்று ஸ்விம்மிங்கா. கிராலிங் ஆர் லூப்பிங், செகண்ட் வந்து ஸ்விம்மிங். என்ன 2 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. லோகோமோஷன்னா என்ன அர்த்தம்? லோகோனா என்ன அர்த்தம்? லோகோமோஷன்னா மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அது இந்த லீச் எப்படி போகிறதுன்னு கேட்டான்னா கிராலிங் ஆர் லூப்பிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங். ஓகே, 12th and 13th lesson over. இப்போ 14th. Wow, we're going to finish fast, don't worry. Why is the color of the blood red? blood ரெட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட அந்த RBC, WBC, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல ஹியூமன் பிளட்ல, அந்த RBCல ஹீமோகுளோபின் இருக்கும். இப்போ அம்மாவோட கண்ணு பாரு, ஹீமோகுளோபின். ஆமா, அது ஹீமோகுளோபின் கண்டென்ட் ஆஃப் பிளட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ பாரு, இப்போ இங்க பார்த்தனா பாரு, இது எப்படி பிங்கா இருக்கணும், பிங்கா ரெட்டா இருக்கணும் அந்த கண்ணு கீழெல்லாம். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தனா இதெல்லாமும் கையெல்லாம் பிங்க் ரெட்டா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்லாம கம்மியா இருக்குன்னா அப்போ ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, ஸோ அந்த ஹீமோகுளோபின் தான் அந்த பிளட்டுக்கு ரெட் கலரை கொடுக்கறதே. ஸோ வை இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட்னா presence of hemoglobin in RBC, presence of hemoglobin in RBC, presence of hemoglobin in RBC. RCBC ஆ? IPL சீசன் வந்தோடனே RCBCன்ற RBC எப்பவுமே அதான், ஒரு தடவை 2 தடவை இஸ் ஃபனி. அதுக்கப்புறம் என்னன்னா ராங் விஷயம் தான் ரெஜிஸ்டர் ஆகும். RBCனா ரெட் பிளட் கார்பசல்ஸ், அதான் RBC. ஸோ வை இஸ் த கலர் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். why is the color of the blood red na? Because of என்னது? presence of hemoglobin in RBC, hemoglobin in RBC, hemoglobin in RBC, hemoglobin in RBC. okay, next டக்குன்னு முடிக்கிறோம். what is the importance of valves in the heart? valve என்ன பண்ணும் நீ சொல்லு. valve என்ன பண்ணும்னா, இப்போ வந்து ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் இதெல்லாம் இருக்கு கரெக்டா? ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ்னா இதுக்கெல்லாம் பேர் வந்து வெசல்ஸ்னு சொல்வா, பிளட் வெசல்ஸ்னு. ஒன்று வந்து என்ன பண்ணும், ஹார்ட்டுக்கு பிளட்டை சப்ளை பண்ணும், இன்னொன்று வந்து ஹார்ட்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்ணும், அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு. இது எல்லாமே இந்த வால்வ்ன்றது என்ன சொல்கிறோன்னா, இதில் தான் வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்குறான். இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஓகே, ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸ் வரத்துக்கு அலோ பண்ணாது. இட் ப்ரிவென்ட்ஸ் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ரெண்டு சொல்லணும், ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். நான் ரெகுலேட்டெல்லாம் கூட விட்டுட்டேன். சொல்லு, வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட்னா, ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன். ஸோ ரிட்டர்ன் வராமல் பார்த்துக்கிறது. ஸோ ப்ரிவென்ட்ஸ் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். prevents back flow. ரிட்டர்ன் வருது, பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஆமாம். ஸோ அதாவது ஒரு சில இப்போ ஆர்ட்ரிஸ்க்கு என்னப்பா ஸோ நீ வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் த ஹார்ட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன், prevents the back flow of blood. So flow of blood in a single direction prevents back flow of blood. So flow of blood in a single direction prevents back flow of blood. இதான் 2 பாயிண்ட். flow of blood in a single direction prevents back flow of blood. next question, அந்த சவுண்ட் லைட்டு மாதிரி தான், எக்ஸாமுக்கு படிக்கிறியோ இல்லையோ ஜென்ரல் நாலேஜ்க்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஆர்ட்ரினா என்ன, வெயின்னா என்னன்னு. ஆர்ட்ரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வெசல், சரியா? ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வெசல். வெயின் வந்து கலெக்ட் பண்ணுற வெசல். ஆர்ட்ரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், வெயின் வந்து குரூப்ஸ் ஆஃப் கலெக்டிங் வெசல். சொல்லு. ஆர்டரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், வெயின் வந்து கலெக்டிங் வெசல். ஆர்டரி வந்து பிங்க் இன் கலர், வெயின் வந்து ரெட் இன் கலர்.
நீ வந்து எது பண்ண ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதலாம். ஓகே, ஈஸிலாம் எழுதலாம். இதில் 8 என்னமோ கொடுத்துருக்கான். டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், கலெக்டிங் வெசல், பிங்க் இன் கலர், ரெட் இன் கலர், blood flows with high pressure, இங்க blood flows with low pressure. Internal valves are absent, இங்க internal valves are present. So artery-க்கும் vein-க்கும் என்னன்னா, அதாவது there are so many differentiate between this and that. கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஏஜில் இப்போ சொல்கிற போது ஓகே ஈஸியாக தோணுறது. பட் ஃபார் your age when you are studying so many questions of similar type, it is going to be really confusing and tough. I understand. Try your best to remember whatever you can. Atleast நீ எல்லாத்தையுமே நான் அன்றைக்கி சொன்னதான், do not skip. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, பிகாஸ் இப்போ வந்துட்டுனா உனக்கு இப்போ நீ மறந்தனா வீட்டில் யூ ஆர் ஹேவிங் த டெண்டன்சி டு புட் த வீடியோ ஆன் அண்ட் அகேன் செக் த question for the answer. But you can't do the same thing in the exam room. If you forget something, you will have to remember only. You will have to recollect from your memory தான். அதனால you have to use your brain. ஸோ நீ வந்து எவ்வளோ முடியுமோ நீ ஈஸியாக ஏதாவது வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டரிக்கும் வெயினுக்கும் 4 பாயிண்ட் எழுதலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வெசல், இது கலெக்டிங் வெசல். இது பிங்கா இருக்கும், அது ரெட்டா இருக்கும். இங்க பிளட் வந்து ஹை பிரஷர்ல ஃப்ளோ ஆகும், அங்க வந்து லோ பிரஷர்ல ஃப்ளோ ஆகும். இங்கெல்லாம் இன்டர்னல் வால்வ் எல்லாம் எதுவும் கிடையாது, அங்க இன்டர்னல் வால்வ் இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், கலெக்டிங் வெசல், pink in color, red in color. Blood flows with high pressure, blood flows with low pressure. Internal valves are absent, internal valves are present. So ஆமா, so என்னெல்லாம் சொல்லணும் சொல்றியா? சொல்லு பார்க்கலாம். Distributing vessel, very good. Converting, கலெக்டிங், ஒன்று வந்து ஒன்றுத்துலேருந்து மற்றதுக்கு கொடுக்கறது, அது மற்றதுலேருந்து ஒன்றுத்துக்கு இழுத்து கலெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், கலெக்டிங் வெசல், பிங்க் இன் கலர், ரெட் இன் கலர். அப்புறம் ஹார்ட் இதுதான் இதெல்லாம். ஸோ ப்ரெஷரு, blood flows with high pressure, blood flows with low pressure. Internal valves are absent, internal valves are present. Very very good with you. I am happy with the way you answered. இப்போ next lesson போயாச்சு, 15th lesson. Super man. Okay, we're not bad, no po, we're doing not quite well. Not bad. Define stimulus. ஸ்டிமுலஸ்னா சாதாரணமாக என்ன அர்த்தம்? ஸ்டிமுலேஷன் நம்ம சொல்கிறோம்ல, அதான் ஸ்டிமுலஸ்னா என்ன அர்த்தம்? மசிலில் இப்போ ஏதோ ஒன்று கொடுத்தோடனே அந்த அதோட அதில் வந்து உடனே ஒரு இனிஷியேட் ஆகி ஒரு சேஞ்ச் ஆகுது, கரெக்டா? அதுதான். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்டல் கண்டிஷன். இப்போ வந்து ஒரு விதமாக அந்த இம்பல்சஸ், அதுக்கு சிக்னல்ஸ் போயிட்டு இருக்கும். இந்த ஸ்டிமுலஸ் நம்ம கொடுத்தோம்னா அந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷனில் சேஞ்ச் வரும். டிஃபைன் ஸ்டிமுலஸ், ஆமாம் அதை பற்றிலாம் அப்படி இப்போ டிஃபைன் ஸ்டிமுலஸ்னா change in the environmental condition. A change in the environmental condition. A change in the environmental condition. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்டிமுலஸ். இப்போ நம்மளுக்கு வந்து சரி நீ மசில் இப்போ நம்ம கையில் இப்போ சப்போஸ் நான் வந்து எனக்கு கை இங்கே வலிக்கிறதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் கை வலிக்கிறது இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது நான் இடிச்சுட்டேன், அதனால எனக்கு அங்கே ஏதோ ஹர்ட் ஆயிருக்குன்னு சொன்னோன்னா அந்த மூவ்மெண்ட்டை வந்து பண்ணாமல் வேறு விதமாக பண்ணி அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி. அப்போது அந்த எக்ஸசைஸ் பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் கொடுப்பா. அப்போது நார்மலாக இந்த வலினால் பண்ண முடியாத மூவ்மெண்ட் வந்து அப்போ அந்த ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுனால பண்ண முடியும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் வரும். ஸோ ஏற்கனவே இருக்கிற கண்டிஷனில் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ ஸ்டிமுலஸ்ன்றது சேஞ்ச், ஸ்டிமுலஸ்ன்றது சேஞ்ச், ஸ்டிமுலஸ்ன்றது சேஞ்ச். ஸ்டிமுலஸ்னா என்ன? சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்டல் கண்டிஷன். சொல்லு. Change in the environmental condition. Once more. Change in the environmental condition. Very very good. Name the parts of the hind brain. Hind brain na brainலயே front portion, back portion அதெல்லாம் இருக்கு. cerebrum, cerebellum, medulla oblongata இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இதுல வந்து hind brain பின்பக்கம் இருக்கிறதுல 3, ஆமா படிச்ச மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சின்ன வயசுலயே. ஸோ சரி, ஹைண்ட் பிரெயின்ல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு? செரிபெல்லம் இருக்கு, பான்ஸ் இருக்கு, மெடுலா ஆப்லாங்கேட்டா இருக்கு. செரிபெல்லம், செரிப்ரம் வராது, அது ஃப்ரண்ட் பிரெயின். செரிபெல்லம், பான்ஸ், PONS, மெடுலா oblongata. Very good. Cerebellum, pons, medulla oblongata. Cerebellum, pons, medulla oblongata. Cerebellum, pons, medulla oblongata. கேட்க மாட்டேன். ஓகே, என்ன கேட்க மாட்டேன்? கேட்டான்றி. இது வந்து ஒரு ஜெனரிக் ஆன்சர். இங்க பாரு, ஜெனரிக் தான்டா ஈஸி நம்மளுக்கு. Because we need not this printed today. I don't know why. Now it's better. Voluntary action, involuntary action.
வாலண்டரியாக பண்ணுறோம் இன்வாலண்டரியாக பண்ணுறோன்னா என்ன சொல்கிறோம்? வாலண்டரி ஆக்ஷன்னா நானாக பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ இந்த பேப்பரை திருப்பணும் அப்படின்னு நான் மைண்டில் நினச்சேன்னா என் கை கொண்டு போய் இந்த பேப்பர் இப்படி வச்சு இப்படி திருப்புறது, இது வாலண்டரி, நானாக பண்ணுறது. ஆனால் இப்போ ஒரு தும்மல் வருதுன்னு வச்சுக்கோ, அது நான் வரவழைக்கிறது இல்லை, அதுவாக வந்துடுறது. விக்கல் வருதுன்னு வச்சுக்கோ, அதுவாக வந்துடுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ப்ரீத் பண்ணிட்டு இருக்கோம், ஹார்ட் உள்ளே பீட் பண்ணிட்டு இருக்கு, அது நான் யோசிச்சு ஓகே என் ஹார்ட்டே நீ பீட் பண்ணணும், நீ வந்து இவ்வளோ டைம்ஸ் அ மினிட் நீ அடிக்கணும்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா கிடையாது, அதுவாக நடக்கிறது. ஆமாம், அந்த ஹார்ட் பீட்டு, ஸ்னீசிங்கு, விக்கல் வருது, விக்கலுக்கு என்ன சொல்லுவோம் ஹிக்கப்ஸு, இதெல்லாம் வந்து இது எல்லாம் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன். வாலண்டரி எதெல்லாம்னா நான் எப்படி ப்ரீத் பண்ணுறேன், நான் வந்து நான் எப்போ இன்ஹேல் பண்ணுறேன், நான் எப்போ எக்ஸேல் பண்ணுறேன், நான் எப்போ சாப்பிட்றேன், நான் எப்போ பல் தேய்க்கிறேன், எப்போ என் கையை நான் லிஃப்ட் பண்ணுறேன், எப்போ என் காலால் கிக் பண்ணுறேன், எப்போ நான் கண்ணை மூடிட்டு தூங்கணும்னு நினைக்கிறேன், எப்போ நான் எழுந்துக்கணும், இதெல்லாம் வந்து வாலண்டரி ஆக்ஷன். இன்வாலண்டரி ஆக்ஷன்லாம் இந்த ஸ்னீசிங்கு, ஹிக்கப்ஸு, ஹார்ட் பீட்டு, இதெல்லாம் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன். ஸோ வாலண்டரி ஆக்ஷன்னா அண்டர் அவர் கண்ட்ரோல், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த வில்லுன்னு போட்டிருக்கான், அண்டர் அவர் கண்ட்ரோல்னு எழுதிக்கோ போகிறோம், அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்டர் அவர் கண்ட்ரோல். ஓகே, இது நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல், அண்டர் அவர் கண்ட்ரோல், நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ அண்டர் அவர் கண்ட்ரோல்னா கண்ட்ரோல்டு பை த பிரெயின், நம்ம பிரெயின் சொல்கிறது, இது செகண்ட் பாயிண்ட். இது கண்ட்ரோல்டு பை த ஸ்பைனல் கார்டு, இந்த இன்வாலண்டரி மசில் இல்லை கண்ணா, அதுவும் இதுதான் ஸ்பைனல் கார்டு, பின்னாடி போன்ஸ் இருக்கே, ஸ்பைனல் கார்டு, ஸ்பைன்லேருந்து அந்த இதெல்லாம் காமி, அந்த டிஸ்க் எல்லாம் வருமே, நம்ம படிச்சிருக்கோமே. ஸோ இது வந்து கண்ட்ரோல்டு பை த பிரெயின். பாவமா நீ ஏன்பா குடிச்சிருந்தியே? இல்லையேப்பா, நான் கண்ணை தொட்டுனேன், கண்ணு வலிக்கிறது. ஸோ அண்டர் த கண்ட்ரோல், இது அண்டர் அவர் கண்ட்ரோல், இது நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அண்டர் அவர் கண்ட்ரோல்னா கண்ட்ரோல்டு பை த பிரெயின், இது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நீ அது இன்வாலண்டரி மாதிரி ஆக்குற. நல்ல கொஸ்டினை கொண்டு வந்திருக்க. இப்போ இந்த உதடு பிக்கிறதெல்லாம் வாலண்டரியாக பண்ணுறது, இன்வாலண்டரியாக நடக்கிறது கிடையாது அது. ஸோ அதெல்லாம் வந்து தனி செக்மெண்ட்டு, அதெல்லாம் திமிருன்ற கான்செப்டில் வரும். ஓகே, ஸோ கேளு, வாலண்டரி ஆக்ஷன்னா அண்டர் அவர் கண்ட்ரோல், இது நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அண்டர் அவர் கண்ட்ரோல்னு சொன்னதுனாலேயே உடனேயே எது கண்ட்ரோல் பண்ணுறது அதான் சொல்லிட்டோம், கண்ட்ரோல்டு பை த பிரெயின். இது வந்து கண்ட்ரோல்டு பை த ஸ்பைனல் கார்ட். அப்புறம் தேர்டு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடு, சத்தம் போடாத, உனக்கு தான் இந்த பேசுகிற கண்டென்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், எட்ட மாட்டேங்கிறது எழுதுறதுக்கு. நான் பண்ணுவா. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீதிங், ஈட்டிங், இதெல்லாம் வந்து வாலண்டரி. இன்வாலண்டரியில் வந்து ஹார்ட் பீட்டு, ஸ்னீசிங், அதெல்லாம் சரியா? ஓகேயா? ஸோ மூணு விஷயம், வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன். இது வந்து அண்டர் அவர் கண்ட்ரோல், இது நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். இது கண்ட்ரோல்டு பை த பிரெயின், இது கண்ட்ரோல்டு பை த ஸ்பைனல் கார்ட். இது ப்ரீதிங், ஈட்டிங், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு ஸ்னீசிங், ஹார்ட் பீட், அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேயா? தப்பு கண்ணா, டோன்ட் டூ தட் வித் டு when we are studying. இப்போ ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். சரியா? எண்டோக்ரைன் இல்லைடா ராஜா, நீ கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டேன்னா அது இது பொசிஷன் பண்ணது போயிடும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். இப்போ வந்து நான் இது ஒன்னொன்னுத்தையும் ஒரு வார்த்தையும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக அதுவே ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும், அண்ட் ஏறவும் ஏறாது. இப்போ அப்படியே மக்கடிச்சுக்கோ. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் டக்ட்ஸ் கிடையாது. டக்ட்ஸ்னா வால்வ்ஸ் மாதிரியே இருக்கும் ஓப்பனிங்கோட, ஒரு பார்ட்டு, அது இதில் கிடையாது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸில் இருக்கு. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து விதவுட் டக்ட்ஸ், ducts, ducts, without ducts. இது with ducts. இது secrete hormones, இது produce enzymes. enzymes தான் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் பார்த்தியா, சாப்பிட்ற போது நம்ம வாயில் வந்து நம்ம இப்போ நீ ஊறுகாய் சாப்பிட்ற போதோ இல்லை நார்மலாகவே நம்ம சாப்பிட்ற போதோ என்ன சொல்கிறோம், எச்சல் ஊறுறதுன்னு சொல்கிறோம்ல. அப்புறம் அது வயிற்றுக்குள்ளே போனோன்னே இன்னொன்று என்சைம் செக்ரேட் ஆகும். அதாவது வந்து நம்ம நாக்கில் இருக்கிற போது நம்ம இட் வில் செக்ரேட் அன் என்சைம் விச் வில் ஹெல்ப் யூ டு, இப்போ சலைவாலாம் இருக்குல்ல, அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு chew your food easily, to send it down the throat. அதெல்லாம் அந்த எச்ச ஊறுறதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் செக்ரேஷன் தான். அது வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே போனோடனே வயத்துக்குள்ளே இருக்கும், அதுலேயும் வந்து என்சைம்ஸ் கிரியேட் ஆகும், அந்த செக்ரேட் ஆகும், அது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸு.
போட்டிருக்கான் பாரு அவனே, சலைவரி கிளாண்ட். சலைவரினா சலைவானா என்னது? எச்சல். எச்சல். அந்த செக்ரீட் பண்ற கிளாண்ட்ஸ்க்கு பேரு சலைவரி கிளாண்ட்ஸ். சலைவா வரத்துக்கு பேரு சலைவரி கிளாண்ட்ஸ். அப்புறம் உள்ளுக்குள்ள டைஜஷன் நடக்கிறதுல, இப்போ கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குன்னுலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் என்னன்னா ஸ்டமக்ல தான் நடக்கும். அதுக்கு பேரு கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். கேஸ் சம்மந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், டைஜஷன் சம்மந்தப்பட்டது. சரியா? கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்னா வயறு சம்மந்தப்பட்டது, டைஜஷன் சம்மந்தப்பட்டது, அங்கே இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்னெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்டமக்குள்ளே அது சம்மந்தப்பட்டது. இது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கு வந்து பிட்யூட்டரி தைராய்டு. ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ராஜா. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். இதுக்கு விதவுட் டக்ட்ஸு, இது வித் டக்ட்ஸு. இது ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும், இது வந்து என்சைம்ஸ் செக்ரீட் ஆகும். என்சைம்ஸ் நீ செக்ரீட்டு ப்ரொடியூஸ்லாம் கூட சொல்ல வேண்டாம். விதவுட் டக்ட்ஸ், வித் டக்ட்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பிட்யூட்டரி தைராய்டு. இங்கே எக்ஸாம்பிள் வந்து சலைவரி கிளாண்ட்ஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். சொல்லு என்னோட ஒரு தடவை. ஓகே, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் வருதுல்ல. இதுல வந்து விதவுட் டக்ட்ஸ், சொல்றது சொல்றா, வித்அவுட் டக்ட்ஸ், இதுங்க வித் டக்ட்ஸ். இங்க ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ். இங்க வந்து அதான் அது வந்து எக்ஸாம்பிள். இங்க வந்து ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும், இங்க வந்து என்சைம்ஸ். இங்க எக்ஸாம்பிள் வந்து பிட்யூட்டரி தைராய்டு, இது வந்து சலைவரி கேஸ்ட்ரிக். You have no sense, is it? You're doing a video. Casual talk is okay, but do you speak like this? No ma. I edit பண்ணி போடுறேன். மீ இருக்கிற டைம் வேலைக்கு எடிட்டிங் ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட். ஓகே பை, கோ. மை டியூட்டி ஐ வில் டூ. ஓகே, நேம் 2 organisms which reproduce through budding. Yeast, hydra. Name 2 organisms which reproduce through budding. Yeast, hydra. Name 2 organisms which reproduce through budding. Yeast, hydra. பாரு டக்கு டக்குன்னு 17th லெசன் வந்துட்டோம். இன்னும் 5 லெசன்ஸ் இருக்கு. இந்த பேஜ்ல ஒண்ணுமே இல்ல. சூப்பர். இது பாரு, செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷனா போலன் கிரெயின்ஸ்னு இருக்கும் ஒரு செடியில. அந்த ஃப்ளவரு வர இடத்துல போலன் கிரெயின்ஸ்னு இருக்கும். அந்த போலன்றது இப்படி எல்லோ கலராக டைனி 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 பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இந்த கேளு, அந்த போலன் வந்து எப்பவுமே ஆந்தர்னு ஒரு பார்ட்லேருந்து ஸ்டிக்மான்ற ஒரு பார்ட்டுக்கு போகும். ஆந்தர் டு ஸ்டிக்மா. சரியா? அந்த போலன் வந்து இப்போ இது கொஸ்டின் என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்கிறேன். செல்ஃப் பாலினேஷனுக்கும் கிராஸ் இதில் வந்து மற்ற கொஸ்டின் இருக்குது. பட் நான் வந்து உனக்கு சொல்லித்தர போகிறது வந்து வெறும்னே டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் எதுவுமே படிக்க போகிறதில்ல. இந்த ரெட்டுலையும் க்ரீன்லையும் எழுதின பாயிண்ட்டை மட்டும் தான் எழுத போகிறோம். மேலே இருக்கிறது எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. சரியா? செல்ஃப் பாலினேஷன்னா என்ன, கிராஸ் பாலினேஷன்னா என்ன? பாலினேஷன்னா அந்த போலன்ன்றது வந்து அந்த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிறதுக்கு பேர் தான் போலன். ஸோ செல்ஃப் பாலினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் சேம் ஃப்ளவர். ஒரு ஃப்ளவர்க்குள்ளேயே ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கேளு ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அனதர் பிளான்ட்டோட ஃப்ளவர், அனதர் பிளான்ட்ஸ் ஃப்ளவர். எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள். இதுக்கு வந்து ஹைபிஸ்கஸ், இதுக்கு வந்து ஆப்பிள். அது அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸை. ரெண்டுத்துலேயுமே போலன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். செல்ஃப்னா ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவரில் போலன் போகும். கிராஸ் பாலினேஷனா மிக்ஸ் ஆகி போகும். ஸோ அந்த போலன் வந்து ஆந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளவர் டு ஸ்டிக்மா ஆஃப் அனதர் பிளான்ட்டோட ஃப்ளவர். ஓகே, அதுதான் ஆப்பிள். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் சொல்லு. Transfer of pollen from anther to stigma of same flower. இதுல வந்து transfer of pollen from anther of one flower to stigma of another plant flower. another flower அப்படியே சொல்லிக்கோ, பரவாயில்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள். ஓகே, banana.
கிடையாது. நான் சொன்னதை மட்டும் சொல்லு, எக்ஸ்ட்ராவாக பண்ணாத. என்ன சுவாமி இது? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப்? நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு படித்தோம். ஃபீனோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ, டுவார்ஃப் பிளான்ட்டு, பேரண்ட் பிளான்ட்டு, டிடி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, இதெல்லாம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதுதான். இப்போ இதில் என்ன சொல்கிறான்னா, ஃபீனோடைப்புக்கும் ஜீனோடைப்புக்கும் என்னன்னு கேட்குறான். சரியா? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கொஸ்டின். ஃபீனோடைப்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எழுது. எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன். ஜீனோடைப்னா ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். ஜெனட்டிக். நீ எதுவுமே இந்த வேர்டு எழுதினா போகிறோம். நீ ஆஃப் அன் ஆர்கானிசம் இதெல்லாம் வேண்டாம். எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன், இது ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். சரியா? சொல்லு. ஃபீனோடைப்பு, ஜீனோடைப், இது வேறு இங்கே இருக்குது, தெரியறதா? ஃபீனோடைப், ஜீனோடைப். எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன், ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். ஃபீனோடைப்னா டால், அதுதான். ஜெனட்டிக்னா கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஜீனோடைப்பு. புரிஞ்சுதாம்மா? கேபிட்டல் டி, கேபிட்டல் டின்னு எழுதுறதா ஜீனோடைப். ஃபீனோடைப்னா ஜஸ்ட் டால்னு சொல்றது. இல்ல, அந்த லெட்டர்ஸ் வச்சு எழுதுறதே கிடையாது, ஜஸ்ட் டால் அப்படின்னு நம்ம சொல்றதா ஃபீனோடைப். எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன். இப்போ டக்குன்னு ஒரு பர்சனை பார்த்தா வெளியில இருந்து பார்த்துட்டு ஹீஸ் டால், ஹீஸ் ஷார்ட், ஹீஸ் ஃபேட், ஹீஸ் தின்லாம் சொல்லணும்ல. எக்ஸ்டர்னலாக அவளை பார்த்து என்ன நம்ம சொல்கிறோமோ அது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன். அதுதான் ஃபீனோடைபிக். என்னப்பா ஃபீனோடைப்? டோன்ட் டூ தட். ஃபீனோடைப்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன், எக்ஸாம்பிள் டால். ஜீனோடைப்னா ஜெனட்டிக், ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன், எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி, கேபிட்டல் டி. சரியா? வாட் இஸ், இது வந்து பாரு, இது வந்து வேர்டெல்லாம் பயங்கர ஹைஃபையாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஒய் இஸ் யூப்ளாய்டி considered to be advantageous to both plants and animals அப்படின்னு கேட்டிருக்கா. சரியா? எதுக்கு அது வந்து அட்வான்டேஜஸாக இருக்குன்னா, இன்க்ரீஸ்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ். இன்க்ரீஸ்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ். இது வந்து எதனால வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு அந்த யூப்ளாய்டி, எனக்கு யூப்ளாய்டினா என்னன்னு தெரியாது, நான் அப்புறம் அதெல்லாம் நம்ம லீவில் முடிஞ்சா படிச்சுப்போம், இல்லைன்னா விட்டுரு, அவ்வளோதான். யூப்ளாய்டினா என்ன அர்த்தம்லாம் தெரிய வேண்டாம். எதுக்கு யூப்ளாய்டி இஸ் கன்சிடர்ட் டு பி அட்வான்டேஜஸ் டு போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு கேட்குறா. ஏன்னா இன்க்ரீஸ் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ், அந்த ஏதோ டெக்னிக் போல இருக்கு, அதை யூஸ் பண்ணால் ஃப்ரூட்டும் ஃப்ளவர் சைஸும் வந்து நல்ல பெருசாக கிடைக்கும். இன்க்ரீஸ்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ், increase fruit and flower size, increased fruit and flower size. Okay, next நான் என்ன பண்றது? என்னமா ஓகே, மோனோ ஹைபிரிட் கிராஸ். மோனோனா என்ன அர்த்தம்? ஒன். ஆமா. ஸோ ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், அதனால இது டிக் பண்ணி வச்சுனேன். மோனோ ஹைபிரிட், ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று டாலா இருந்தா இன்னொன்று என்ன சொன்னோம்? டுவார்ஃப். அதான் அந்த ஷார்ட்டுக்கு தான் டுவார்ஃப்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் டி, ஸ்மால் டி. ஸோ இப்போ வந்து ஸ்மால் டி, கேபிட்டல் டி. ஆமாம். ஸோ இதில் என்ன சொல்கிறான்னா, மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ். மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான் ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இதுல வந்து டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஓகே, இதுல வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா டால் பிளான்ட், டுவார்ஃப் பிளான்ட், அதுதான் கான்ட்ராஸ்டிங். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து டாலா இருக்கா, ஒரு பர்சன் வந்து ஷார்ட்டா இருக்கா, ஒரு பர்சன் ஃபேட்டா இருக்கா, ஒரு பர்சன் தின்னா இருக்கா, ஒரு பர்சன் டார்க்கா இருக்கா, ஒரு பர்சன் ஃபேரா இருக்கா, ஒரு பர்சன் வந்து எப்படி வேற என்ன சொல்றது, ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அந்த மாதிரி இது கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸாக இருக்கிறது. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். எக்ஸாம்பிள் டால் பிளான்ட், டுவார்ஃப் பிளான்ட். இது வந்து டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன், அதுதான் கொடுத்துருக்கான், என்னன்னு தெரியல அது. சரியா? அதாவது வந்து என்னன்னா, அந்த பட்டாணியில் வந்து சிலது எல்லோவாக இருக்கும், சிலது க்ரீனாக இருக்கும், அதனால வந்து அது மேலே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கான். ஸோ எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன். சரியா? இதில் இந்த ஃபீனோடைபிக் ரேஷியோலாம் வேண்டாம், இது மட்டும் படித்தா போதும். மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ், ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து டால் பிளான்ட், டுவார்ஃப் பிளான்ட். இது வந்து எல்லோ அண்ட் ரிங்கிள்டு க்ரீன். ஓகே, இந்த ரெண்டு கொஸ்டின் எதுக்குன்னே எனக்கு தெரியாது,
ஆனால் இதை வந்து நிறைய கேட்டிருக்கான். ஸோ நம்ம வேறு வழி இல்லாமல் படிச்சுக்கலாம். ஞாபகம் இருந்ததுன்னா ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். why is Archaeopteryx considered to be a connecting link அப்படின்னு கேட்டிருக்கான். தெரியலையே, எனக்கும் தெரியாதே. ஆர்கியோப்டெரிக்ஸ் எதனால வந்து ஆர்கியோப்டெரிக்ஸ்னால் என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி ஒரு ஃபாசில் பேர்டு ஒன்று இருந்துதான். அதாவது வந்து ஃபாசில் பேர்ட்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு ஸ்பீஷீஸ் போல் இருக்குது. ஆர்கியோப்டெரிக்ஸ்னு அதோட பேர். இப்போ டைனோசர்ஸ் எப்படி இப்போ எக்ஸ்டிங்க்டோ, ஐ திங்க் அதுவும் எக்ஸ்டிங்க்ட்னு நினைக்கிறேன். அது எதனால் அது வந்து ஒரு கனெக்டிங் லிங்காக இருந்ததுன்னா, அது வந்து இட் வாஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். எதனாலனா, இட் ஹேட் விங்ஸ் வித் ஃபெதர்ஸ் லைக் அ பேர்ட், ஆனால் இட் ஹேட் அ லாங் டெய்ல், கிளாஸ் அண்ட் டீத் லைக் அ ரெப்டைல். ரெண்டு கலந்த மாதிரி இருந்துதான் அது. ஓகே, அது வந்து why is Archaeopteryx considered to be a connecting link னா, it was a connecting link between reptiles and birds. சொல்லு, it was a connecting link. அவனே கொடுத்துருக்கான், அது அப்படியே எழுதிடு. it was a connecting link between வரைக்கும் எழுதிடு. எதுக்கும் reptiles and birds. birds மாதிரி என்ன இருக்குது அதுக்கு, it had wings with feathers like birds. அப்புறம் it had long tail, claws and teeth like reptile. It had wings with feathers like birds. அப்புறம் வந்து it had a long tail, claws and teeth like reptiles. So why is Archaeopteryx considered to be a connecting link na, Archaeopteryx is considered to be a connecting link between reptiles and birds. எதுக்குனா, it had wings with feathers. wings na என்ன, ரெக்கை. அது feathers ஓட, wings with feathers like a bird. பேர்ட் மாதிரியும் இருந்தது, அதே சமயத்தில் இட் ஹேட் அ லாங் டெய்ல், கிளாஸ் அண்ட் டீத் லைக் அ ரெப்டைல். சரியா? நெக்ஸ்ட், டிஃபைன் எத்னோபாட்டனி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எத்னோபாட்டனினா ஒரு ரீஜனோட பிளான்ட்ஸும், ஓகே, அதோட ப்ராக்டிக்கல் யூசஸையும் படித்து வைக்கிறது தான் எத்னோபாட்டனி. எத்னோனா எத்னிக்லாம் சொல்கிறோம்ல, அந்த இடத்துக்கு உரியன்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஏரியாவில், ஒரு ரீஜனில், ஒரு லொக்காலிட்டியில் இருக்கிற பிளான்ட்ஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஸ்டடி தான் எத்னோபாட்னி. அது வந்து இட் இஸ் டன் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள்னு போட்டிருக்கான். அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட அதை பற்றி தெரிய வந்து, ஓ இந்த ஊரில் இந்தந்த செடிகள் இருக்கா, இந்தந்த பூக்கள் பூக்குமா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, ப்ராக்டிக்கல் யூசஸ் இவ்வளோ இருக்கா, இதனால வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எத்னோ பாட்னி. எத்னோனா ஒரு இடத்துக்கு உரிய, ஓகே, லோக்கல் டு அ பிளேஸ். பாட்னினா ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ எத்னோ பாட்னினா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் a region's plants and their practical uses. Study of a region's plants and their practical uses. Study of the region's plants and their uses. So இது வந்து என்னன்னா, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னா, it shows the traditional uses of plant. It gives information about many unknown useful plants. நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற நிறைய பிளான்ட்ஸை பற்றி இது மூலமாக தெரிய வந்துப்போம். அப்புறம் some medicinal plants for the treatment of diseases. So disease treatment, traditional uses, அப்புறம் யூஸ்ஃபுல் unknown plants, இதெல்லாம் தான். இம்பார்ட்டன்ஸ் தெரியலனா கூட பரவாயில்ல, டிஃபைன் எத்னோபாட்டனி சொன்னால் கூட போகிறோம். சொல்கிறியா? எத்னோபாட்டனினா ஸ்டடி, அது ஏதோ எத்னோபாட்டனின்றது ஏதோ ஒரு படிப்பு, கரெக்டாக? பாட்னி ஜுவாலஜியில் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், அது மாதிரி இது ஒரு சப்ஜெக்ட். எத்னோபாட்டனினா ஸ்டடி ஆஃப் ரீஜன்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? நம்பர் 1 வந்து ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ட், யூசஸ் ஆஃப் பிளான்ட்னு எதுக்கோ. செகண்ட் வந்து அன்னோன் பிளான்ட்ஸை பற்றி தெரிய வருது, இன்ஃபர்மேஷன் அபவுட் அன்னோன் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸு. தேர்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ். சரியா? முடிக்க போகிறோம். டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா இப்போ வந்து டிஎன்ஏன்னு சொல்லுவா, தெரியுமா? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு அதுக்கு பேர். ஆனால் டிஎன்ஏனா என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக இப்போ வந்து அப்பாவுக்கு விரல இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு கோடு இருக்குல்ல, உனக்கும் இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குல்ல, இருக்கா? ஸோ சங்கர்நாயன் தாத்தாக்கும் இருக்குது. ஸோ ஊட்டி தாத்தா கிடையாது. ஸோ சங்கர்நாயன் தாத்தாக்கு இருக்கிறது நம்ம அப்பாவுக்கு வந்திருக்கு, அப்பாவுக்கு வந்திருக்கிறது வந்து உனக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரம் ஃபாதர் டு சைல்டு வருதுல்ல, அது வந்து அப்புறம் இப்போ அப்பா மாதிரி உனக்கு கால் இருக்குது, கரெக்டாக?
கரெக்டா? உன்னோட பாதம் வந்து பார்த்தோன்னா அப்பா மாதிரி இருக்கு. அப்புறம் மூக்கு கண்ணு வாயிலாம் யார் மாதிரி இருக்கு எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஸோ எப்படின்னா சில்ட்ரன் சும்மா சொல்கிறேன், ஏதோ ஒரு பேரண்ட்டை பார்த்து தான் என்ன மாதிரின்னு சொன்னால் அப்பா ஒத்துக்க மாட்டா, அப்பா மாதிரின்னு சொன்னால் நான் வந்து இல்லைன்னு. அதனால சொல்கிறேன், நீ அப்பப்போ ஒரு மாதிரி இருக்க. ஸோ ஆக்சுவலி லூஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது உனக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லு. ஜெனட்டிக்ஸு, ஜீன், இதெல்லாம் என்னென்னா ஜீன் வருது. பாட்டி சொல்லுவல ஜீன் அப்படியே வருது, ஜீன் வழியாக வருதுன்னு. ஸோ ஜெனட்டிக்ஸு, ஜீன்லாம் என்ன அர்த்தம்னா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபீச்சர்ஸு அப்படியே குழந்தைகளுக்கு வரத்துக்கு பேர் தான் ஜீனு, டிஎன்ஏன்னு. ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னென்னா இந்த மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் டு கிரியேட் அ நியூ டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ. அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா இந்த ஜீனை மாடிஃபை பண்ணி ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசாக டிஎன்ஏவை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் டு கிரியேட் அ நியூ டிஎன்ஏ கால்ட் ஸ்மால் ஆர் டிஎன்ஏ. அப்படி எழுதிக்கோ, சரியா? யூ வாண்ட் டு டேக் யுவர் கிளாஸஸ் ஆஃப் ஃபார் சம் டைம், எடுத்துக்கோ. ப்ராப்ளி இட்ஸ் கெட்டிங் அ லிட்டில் டைட், கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விட்டுக்கோ கண்ணை. So genetic engineering na the manipulation and transfer of genes from one organism to another to create a new DNA. Name the types of stem cells. Stem cells la enna irukku nu kekran. Ennachu? ஏயிடுது கண்ணு போட்டு. ஏம்பா types of stem cells வந்து embryonic stem cell, somatic stem cell. 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 Okay, என்னது இருக்கு? இல்லை அது வேண்டாம். முடிஞ்சது அவ்வளோதான், அவ்வளோதான், ஃபினிஷ். மேலே வந்து somatic gene therapy, germ line gene therapy. தெரப்பினா ஏதோ வந்து சரியா இல்லாதது இல்லைடா ராஜா, இப்போ ஏதோ ஒன்று சரி செய்யறதுக்குன்னு அர்த்தம், கரெக்டா? டிஃபெக்டிவ்னா வேலை செய்யாத, சரியா இல்லாதன்னு அர்த்தம். ஸோ சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா சொமேட்டிக் செல்லில் இருக்கிற டிஃபெக்டிவ் ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுறது. இந்த பாரு, சொமேட்டிக் ஜீன் தெரப்பி, சொமேட்டிக்னு மேலேயே இருக்கு, சொமேட்டிக் செல்ஸில் அப்படின்னு சொல்லணும். ஜீனுன்னு வருது, டிஃபெக்டிவ் ஜீனை தெரப்பின்னு வருது, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா சொமேட்டிக் செல்ஸில் இருக்கிற டிஃபெக்டிவ் ஜீனை தெரப்பி பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் சொமேட்டிக் செல்ஸ். இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல்ஸ். ஏன்னா இது ஜெர்ம் லைன்னு கொடுத்துட்டான். சொமேட்டிக்னு கொடுத்தானா சொமேட்டிக் செல்ஸில், ஜெர்ம் லைன்னு கொடுத்தானா ஜெர்ம் செல்ஸில். ஸோ சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா என்ன அர்த்தம்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் சொமேட்டிக் செல்ஸ். ஜெர்ம் லைன் தெரப்பினா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல்ஸ். அப்புறம் இது இட் இஸ் நாட் கேரிட் அவுட் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது the gene can be carried out to next generation. Somatic gene therapy na it is not carried out to next generation. இது carried out to can be carried out to next generation. அப்புறம் application of DNA fingerprinting techniques னு கேட்குறான். DNA இப்போ வந்து யாரோ ஒருத்த வந்து இப்போ அவன் ஃபர்ஸ்ட் சொல்கிறதே அதுதான். யாரோ ஒருத்த வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இன்னொருத்தனை ஓகே, அவன் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இல்லை கத்தியை வச்சு குத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இல்லை அந்த மாதிரியே வேண்டாம், கொலைனே வேண்டாம், திருட்டு நடக்கிறதுன்னு வச்சுக்கோ. ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து பர்க்லரி நடக்கிறது, ஹி இஸ் ராபிங் த பிளேஸ் அண்ட் இஸ் கோயிங். அப்போ அவன் வந்து இப்போ க்ளவுஸ் எல்லாம் போட்டுலாம் பண்ணலைன்னா அவன் கை வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்கும், கரெக்டாக? இப்போ அந்த பீரோ திறந்த போது இருக்கும், அந்த இது திறந்த போது இருக்கும், அது பேர் என்ன, இப்போ அந்த ஏதாவது டோரை திறந்திருப்பான், கதவில் கையை வச்சுருப்பான், எது வேணாலும் பண்ணியிருப்பான், இல்லை அவன் வந்து அது பேர் என்ன, வாட் யூ கால் தட், இப்போ கன்னை யூஸ் பண்ணியிருப்பான், கத்தியை யூஸ் பண்ணியிருப்பான், அங்கே ஏதாவது டேபிளில் கையை வச்சிருப்பான். ஸோ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த உடனே நீ நிறைய படத்துலலாம் பார்த்துருக்க போது சொன்னால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாள். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சானா அதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்னு அவள் கண்டுபிடிச்சி பர்சனை ஐடென்டிஃபை பண்ணிடுவா. ஸோ இப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதுக்கு கேட்குறான்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டு ஐடென்டிஃபை கல்பிரிட் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்லு? கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டு ஐடென்டிஃபை கல்பிரிட். ஓகே, அது ஒன்று.
ஓகே நீ என்னோட நான் இதை எடுக்காத ஐ இஸ் நாட் ஃபைன் ஸோ டோன்ட் யூஸ் வாட் ஐ எம் யூஸிங். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பெட்டர்னிட்டி டெஸ்டிங். ஒரு குழந்தையோட அப்பா வந்து யாருன்னு அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா அம்மா வயசுல இருந்தால் குழந்தை வருது. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெட்டர்னிட்டி டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பண்ணி வச்சு ஃபாதர் அண்ட் சைல்டை மேட்ச் பண்ணுவான். ஸோ 2 விஷயம் அந்த கீழ் இது வந்து வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், ஐடென்டிஃபைங் த கல்பிரிட். சரியா? ஐடென்டிஃபைங் த கல்பிரிட் இன் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு என்ன பண்ணுவா, க்ரைம் கல்பிரிட்டை ஐடென்டிஃபை பண்ணுவா, கண்டுபிடிக்கிறது. சூப்பரா சொன்ன. அதுதான் ஐடென்டிஃபையிங் த கல்பிரிட் இன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஐடென்டிஃபையிங் த கல்பிரிட் இன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். செகண்ட் வந்து பெட்டர்னிட்டி டெஸ்டிங். ஓகே, பெட்டர்னிட்டினா அப்பா, மெட்டர்னிட்டினா அம்மா, பெட்டர்னிட்டினா அப்பா. இருக்கட்டும், இப்போ எடுக்க முடியாது, பரவாயில்ல, இது முடிச்சிடலாம். வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபிசிட்டி? ஒபிசிட்டி என்ன ஃபேக்டர்ஸ்னா, ஒபிசிட்டினா என்னன்னு தெரியுமா? ஓவரா குண்டானதுக்கு என்ன காரணம்னு கேட்குறான். ஒபிசிட்டி எதுக்கெல்லாம் காரணம்? இஸ் டியூ டு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது அப்பா அம்மா குண்டா இருக்கிறதுனால குழந்தைங்க குண்டா இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அதுலேருந்து வரலாம், அப்பா அம்மா கிட்டேருந்து வரலாம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இல்லை ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடம்பு வந்து வேலை சரியா பண்ணாதது, ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஈட்டிங் ஹேபிட்ஸ் மோசமாக இருக்கிறது. எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸை விட்டுரு. ஒன்று அப்பா அம்மா கிட்டேருந்து அதே மாதிரியே வந்திருக்கலாம். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஒபிசிட்டியோட கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாட்டேருந்து வந்திருக்கலாம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. மூணாவது தப்பாக சாப்பிட்றது, ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஓகே, ஐ திங்க் யூ கம் டு த லாஸ்ட் லெசன். இதான் லாஸ்ட் லெசன். ஓகே, வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன்? ட்ரீஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணிட்டானா என்ன ஆகும்? இட் வில் என்னெல்லாம்னா ஃப்ளட்ஸு, ட்ராட்ஸு, சாயில் இரோஷன். சொல்லு, 4 சொல்லலாம். ஃப்ளட்ஸ்னா என்ன? ராகவேந்திரர் படம் சொல்லாத. ஃப்ளட்ஸ்னா எது? அதில் வருமே வெள்ளம். ட்ராட்னா வறட்சியா தமிழ் எனக்கு சொல்ல தெரில. ட்ராட்னா அதுக்கு ஆப்போசிட்டு சாயில் இரோஷன். சாயில் இரோஷன்னா அந்த சாயில் வந்து லூஸ் ஆகி அதோட ஃபர்டிலிட்டியை இது பண்ணி சாயில் அந்த லேயர்ஸ் எல்லாம் போயிடுறது, அந்த ஃபர்டைல் லேயர்ஸ் எல்லாம் போய் இரோட் ஆகிடுறது. இது சாயில் இரோஷன். அதுக்கப்புறம் வைல்டு லைஃப். இப்போ வைல்டு லைஃப் இப்போ என்ன, செடி கொடி மரம் அப்படின்னு இருந்ததுன்னா பயங்கர வனமாக இருக்கும், ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜங்கிள்குள்ளே, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜூவில் வந்து அது இருக்கும் அனிமல்ஸு. இப்போ அந்த ஜங்கிளில் வந்து ட்ரீஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டோன்னா ஓப்பன் கிரவுண்ட்லையா இருக்கும் அனிமல்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கும் வந்து அது வந்து அதை கடிச்சு அதை அந்த செடியை சாப்பிட்டு அங்கே கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டு அப்படி அங்கே வாழும். அப்புறம் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் சிலது சாப்பிடும். ஆனால் அங்கே அனிமல்ஸ் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அங்கே செடி கொடி அது படுக்கிறதுக்கு, ஏறுறதுக்கு, அதோட லைஃப்பை கேரி ஆன் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் என்னது ட்ரீஸ் தேர். இப்போ அதெல்லாம் இல்லைன்னா இதுவும் அழிஞ்சு போயிடும். ஸோ லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளட்ஸ் வரும், ட்ராட் வரும், சாயில் இரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஃப்ளட்ஸு, ட்ராட், சாயில் இரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஃப்ளட்ஸ், ட்ராட், soil erosion, loss of wildlife. And now we've come to the last question. What is the importance of rainwater harvesting? Rainwater harvesting na மழை தண்ணியை சேகரிக்கிறது. உனக்கு நிறைய புஷ்பவனம் also might have spoken about rainwater harvesting in his that மொட்டமாடி தோட்டம் videos, I think, if I'm not wrong. Next time ஏதாவது பார்க்குற போது see if he is mentioning about that. அவள் என்ன பண்ணுவான்னா மழை பெய்கிற தண்ணியை சேகரித்து வைக்கணும். வேஸ்ட்டாக அப்படியே அது ரோட்டில் போய் சாக்கடையில் கலக்காமல் இருக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி தொட்டி வச்சு அந்த இப்போ நம்ம கீழே வர்ட்டிகாவில் இருக்குது, நம்ம வந்து சோலேப்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, ரமணியமில் இருக்கோம், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவான்னா ரெயின் வாட்டர் வரதை வந்து எது தொட்டி வச்சு தானே அது சிங்க்கு வந்து தொட்டி எது வச்சுருப்போம். எந்த தொட்டி வச்சுருப்போம்? அது வேற தொட்டி. இது வந்து பிக் ஸ்கேலில் ஒரு வீட்டோட வீட்டுக்கு வேணுங்கிற தண்ணி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. மழை தண்ணியை சேகரிக்கிறது. சரியா? ஸோ அது எதுக்கு அதை சேகரிக்கிறோம், எதுக்காக, அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலில் அது ஏற்றி கொடுக்கும். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ்ட். ஆமாம். ஃப்ளட்டு, சாயில் இரோஷன் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும், லெஸ். ஆமாம். அப்புறம் இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஆஃப் வாட்டரை அது மீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ to improve groundwater level, to reduce flood and soil erosion, to meet increased water demand,
மீட் இன்க்ரீஸ் வாட்டர். திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படுறது, இந்த வருஷம் வந்து மற்ற தண்ணிலாம் வரல அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிற போது நம்ம இதை சேகரித்து வச்சுருந்தோம்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிற டிமாண்டுக்கு இந்த தண்ணி யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, டு இம்ப்ரூவ் கிரவுண்ட் வாட்டர் லெவல், டு ரெடியூஸ் ஃப்ளட் அண்ட் சாயில் இரோஷன், அப்புறம் டு மீட் தி இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஆஃப் வாட்டர்.